ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக எப்படி பேப்பர்லேயே வந்து சிண்ட்ரெல்லா டால் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ நான் இந்த டால் செய்கிறக்கு வந்து இந்த ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். சிண்ட்ரெல்லா டால் செய்ய போகிறனால நான் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை இந்த மாதிரி டபுளாக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டபுளாக மடக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஷீட் எப்படி டபுளாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை வந்து 2 பீசஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 28 ஷீட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேப்பரில் நமக்கு 4 ஷீட்ஸ் கிடைக்கும். இது மாதிரி 28 ஷீட் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 28 ஷீட்ஸும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வரையணும். நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். நான் நல்லா திக்காக வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி வரைஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லா அம்பர்லா மாதிரி கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த 28 ஷீட்லேயும் ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இதே அளவாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி வரைஞ்சி இந்த 28 ஷீட்ஸையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த 28 ஷீட்ஸையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஷீட்டை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். இது மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேன் விசிறி செய்கிறக்காக நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த மாதிரி மடக்கி மடக்கி விட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த 28 ஷீட்ஸையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்கணும் பார்க்குறக்கு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 28 ஷீட்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 4 ஃபோல்டு மேலே தெரியுது, இதில் 4 ஃபோல்டு மேலே தெரியுது. இப்போ வந்து நம்ம கம் வந்து அப்ளை பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்குது ஃபோல்டு, அந்த ஃபோல்டில் வந்து கம் அப்ளை பண்ணணும். மேலே தெரியாமல் இருக்கிற ஃபோல்டு இது மாதிரி உள்ளே இருக்க அந்த லைனில் வந்து அப்ளை பண்ணணும். 3 பிளேசஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக கம் இது பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே மேலே வந்து 4 லைனில் வந்து அப்ளை பண்ணணும். அந்த மேலே தெரியல, அந்த 4 லைன்ஸ் நம்ம மடக்கி இருக்கிறதுல கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து அது மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. இதே மாதிரி நம்ம 28 ஷீட்ஸையும் வந்து ஒட்டணும். நெக்ஸ்ட்டு ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க லைனில் வந்து இந்த 3 லைன்ஸில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இந்த 4 லைன்ஸில் கம் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி 28 ஷீட்டே வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம 28 ஷீட்ஸும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக அழகாக கிடைக்கும். பட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த சைஸோட கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி வர்ற மாதிரி ஒட்டணும். ஸோ அது வந்து கார்ட்போர்ட் பீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது இன்னுமே வந்து பெருசாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம கம் அப்ளை பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் எடுத்து இது மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கார்ட்போர்ட் வந்து நல்லா சென்டராக
பின்னாடி வர்ற மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பேஸ்ட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிண்ட்ரெல்லாவோட பிக்சர் வந்து நான் கலர் ஜெராக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சிண்ட்ரெல்லா வந்து ட்ரா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் ஜெராக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி மேலே ஒட்ட போகிறோம். அதோட ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இது வந்து மேலே ஒட்ட போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷேப்பாக கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மேலே வந்து பேஸ்ட் பண்ணணும். நம்ம இதை வந்து இப்படி கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம் பேக் சைட். ஓகே. நம்மளோட டால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இதை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டால் மேக் பண்ணி நீங்கள் வந்து இதை வச்சு விளையாடலாம், ஷோகேஸில் வைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இது மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே க்ரியேட்டிவாக பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.